இந்தாங்க ஒரு கோடி அப்படியே வாரி கொடுத்த யார் இந்த ஜெயமுருகன்? சமீப காலத்தில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் திடீரென்று வெள்ளம் ஏற்பட்டது. வயநாடு முழுவதும் வெள்ளமயமாக காணப்பட்டது. இந்த பேரிடர் தேசிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. கடவுளின் நகரம் என அழைக்கப்படும் வயநாடு மாவட்டத்துக்கு இந்த நிலைமையா என பலரும் தங்கள் கருத்தை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். தற்போதுதான் வயநாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடும் பேரிடரில் இருந்து மீண்டு வருகின்றனர். வயநாடு வெள்ளத்திற்கு உதவ பல சினிமா பிரபலங்களும் பல அரசியல் தலைவர்களும் முன்வந்தனர். நடிகர் சிரஞ்சீவி 1 கோடியும், ஃபஹத் ஃபாசில் 25 லட்சமும், நடிகர் கமல்ஹாசன் 25 லட்சமும், நடிகர் சூர்யா 50 லட்சமும், நடிகர் பிரபாஸ் 1 கோடியும் என பல பேர் நிதியுதவி செய்துள்ளனர். அதேபோல் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீசஸில் சிறந்து விளங்கி பெரிய நிறுவனமான SNJ குரூப் தங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கியுள்ளனர். SNJ குரூப் உடைய நிறுவனர் SN ஜெயமுருகன் பேரிடர் நிவாரண நிதிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் நேரடியாக காசோலையை வழங்கினார். இந்த விஷயம் சம்பந்தமாக SNJ குரூப் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தனர். அதில் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கேரள மாநிலம் பாதிக்கப்பட்டு கடினமான காலத்தை கடந்து செல்லும் தற்போதைய சூழ்நிலையில் SNJ குழும நிறுவனங்களான நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம். சிறிய அளவில் இருந்தாலும் நிலைமையை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பதை உறுதி செய்ய நாங்கள் எங்கள் உதவிக்கரம் நீட்டுகிறோம். இது எங்கள் பேரிடர் நிவாரண நிதிக்கான பங்களிப்பாகும். வெள்ளச்சூழலை எதிர்த்து போராட பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்த சிறிய பங்களிப்பு. இந்த பேரிடர் சூழ்நிலையில் இருந்து போராடி வெளியே வர அழகான மாநிலம் மற்றும் அன்பான குடிமகனுக்கு உதவும் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தது. இப்படியான நிலையில் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்வையிட உள்ளதாகவும், பேரழிவை தேசிய பேரிடராகவும் கடுமையான பேரிடராகவும் அறிவிக்குமாறு மத்திய அரசிடம் மாநிலம் கோரிக்கை விடுத்துள்ளது எனவும் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். பிரதமர் மோடி வயநாட்டில் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்காணித்து வயநாட்டுக்கு தேவையான நிவாரண நிதியை அளிப்பார் என കേരള மக்கள் அனைவரும் എതിർപ്പാർത്ത് കൊണ്ടിരിக்கின்றனர். ഇപ്പം നമ്മൾ ഒരാഴ്ച പിന്നിട്ടിരിക്കുകയാണ്. ഈ മുണ്ടക്കൈ ചൂരൽമല പ്രദേശത്ത് ഉരുൾപൊട്ടൽ ഉണ്ടായതിനു ശേഷം കാണാതായവരെ കണ്ടെത്താനുള്ള സാധ്യതകളൊന്നും ബാക്കി നിർത്താതെയുള്ള തെരച്ചിലാണ് ഇതുവരെ അവിടെ നടന്നിട്ടുള്ളത്. ഇതിൻ്റെ ഭാഗമായി ഉരുൾപൊട്ടലിൻ്റെ പ്രഭവ കേന്ദ്രമായ പുഞ്ചിരിമട്ടം മുതൽ ഉരുൾജല പ്രവാഹത്തിലൂടെയുള്ള അതിൻ്റെ വഴികളിലൂടെയുള്ള ഊർജിതമായ തെരച്ചിലും നിരീക്ഷണവും ഇന്നും നടക്കുകയാണ്.